அவள் அவளாகவே இருக்கிறாள். என் அருகில் இருக்கையில் கோபம் வருகிறது என்றால், அடுத்த நொடி முகம் சுளிப்பாள். உண்மையில் அவள் இப்படி முகம் சுளிப்பாள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். நான் அப்படி ஒரு பாக்கியசாலி. கடுப்பாகிவிட்டாள் என்றால் இடம் பொருள் பாராமல் 3ஆம் நபர் பார்த்தாலும் கூட திட்டி தீர்த்து விடுவாள். அந்த உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று எப்படி தெரிந்ததோ தெரியாது. அவள் மற்றவர்களின் இருக்கையில் பேசி சிரிப்பதைப் போன்றெல்லாம் ஒருபோதும் இங்கிருந்ததில்லை. முன்பு எனக்கு இதில் வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போதுதான் புரிந்தது. உண்மையில் என் அருகில் இருக்கையில் அவள் அவளாகவே இருக்கிறாள் என்று. உண்மையான அன்புக்கு நடிக்கத் தெரியாது. அவள் என்னிடம் நடித்ததில்லை. உண்மையான அன்புக்கு பேச வேண்டுமே என பேசத் தெரியாது. அவள் என்னிடம் அப்படி பேசியதில்லை. உண்மையான அன்புக்கு கணக்கு வழக்கு பார்க்கத் தெரியாது. அவள் என்னிடம் கணக்கு பார்த்ததில்லை. இப்போதும் கூட ரூ. 1000 அவளிடம் கடன் இருக்கிறது. அவளுடன் எத்தனை சண்டைகள், எத்தனை மௌனங்கள், எத்தனை கண்ணீர் துளிகள். அதற்கெல்லாம் காரணம் அவள் கலப்படம் இல்லாமல், போலியாக இல்லாமல் என்னிடம் அவள் அவளாகவே இருக்கிறாள். அவள் என் அருகில் இருக்கையில் அவள் அவளாகவே இருக்கிறாள் என்பதை விட வேறு எந்த விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். ஸோ இப்படி உங்க லைஃப்ல ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.